Welcome to Storytime. இன்றைய திருக்குறள் கதைகள். குறள் 165. பால் அறத்துப்பால். அதிகாரம் ருக்காராமை. அழுக்காறு உடையார்க்கு அது சாலம் பொன்னார். வழுக்கியம் கேடின் பது. நீதி பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம். அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். கதை ராஜ்யத்தின் யானையும் எலியும். ஒரு பழம்பெரும் ராஜ்யத்தில் ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்தது. அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் நாம் அடுத்தவங்கள மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த எலி ராஜ்யத்தின் சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்தது. அப்போது அந்த ராஜ்யத்தின் ராஜா நகர்வலம் வந்தார். ஒரு பெரிய யானைல அமர்ந்து அவர் தன்னோட பயணத்தை நடத்தினார். அதை பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த யானை மாதிரி உடல் உருவம் தனக்கு இல்லையே, அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையை எல்லாம் எனக்கும் கிடைக்குமேனு வருத்தப்பட்டது. அப்பொழுதுதான் ஒரு பூனை அந்த எலிய கவனித்தது. பார்த்து கொண்டு இருந்தது. எலி உடனே அடடா, யானைய பார்த்துக்கிட்டு பூனையை கவனிக்காம விட்டுட்டமேன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்தில் போய் ஒளிந்து கொண்டது. எலி ரொம்ப சிறியதாக இருந்ததால் பூனையால் அந்த எலிய கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்தது. அடடா, சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடல் கடவுள் கொடுத்திருக்கார். இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடல் வேண்டும் என்று முட்டாள்தனமா வருத்தப்பட்டமென்று நினைத்தது. அன்று முதல் இருந்து தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாளை கழித்தது எலி. நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.